I am the God that healeth thee. I am the Lord, your healer. I sent my word and healed your disease. I am the Lord, your healer. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் தழும்புகளாலே என்ற தலைப்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை அரவணைத்து நம்மை நடத்துகிறவர். அவருக்கு மகிமையும் துதியும் செலுத்துவோம். இந்த மாதத்திலே இந்த மகிமையான கொண்டாடுகிற கர்த்தருடைய பிறப்பு கொண்டாடுகிற மாதத்திலே கர்த்தர் நம்மோடு அவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் நம் கண்ணீரை துடைக்கிறார். அவருடைய நல்ல செய்தி, குட் நியூஸ், நற்செய்தியை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் தியானிக்கும்படியாக இருக்கிற 2வது குறிப்பை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று போதுங்க. அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்று சொல்லு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எருசலேமுக்கு பட்சமாய் பேசுகிறார், அன்பாய் பேசுகிறார், கோபம் இல்லாமல் பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு உன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், சகோதரனே, உனக்கு பட்சமாய் பேசி, உனக்கு ஆறுதல் பேசி, உனக்கு தேறுதல் பேசி அவர் என்ன சொல்லுகிறார்? உன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் சொல்லல உன் அக்கிரமம் நான் மன்னிப்பேன் என்று சொல்லல. அவர் இப்படி சொல்லல, உன் அக்கிரமத்தை நீ மன்னிப்பு கேட்டால், நீ மனம் திரும்பினால் நான் உனக்கு மன்னிப்பேன் என்று இந்த வசனம் சொல்லல. நல்லா கேளுங்க. அநேக நேரத்துல ஜனங்கள் என்னிடத்துல வந்து இருக்கிறார்கள், என்னிடத்துல வந்து கேட்டிருக்கிறார்கள், ஐயா, ஆண்டவர் நான் மன்னிப்பு கேட்காத பாவத்தை மன்னிக்க முடியுமா என்று கேட்கிறார். நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் அக்கிரமங்கள், உன் பாவங்கள், உன்னுடைய சகல விதமான தந்திரங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நிவர்த்தி ஆனது என்று ஆவியானவர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். அது நாளைக்கு நடக்க போகிறது அல்ல. அது எல்லாம் நீ ஜெபித்து, நீ வேதம் வாசித்து, நீ கண்ணீர் போட்டு அதன் பிறகு உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வசனம் சொல்லல. எருசலேமுக்கு இந்த சத்தியத்தை சொல், எருசலேமுக்கு இந்த நற்செய்தியை சொல். என்ன நற்செய்தி? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, வாசிக்கலாமா? ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு
அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நீ உன் வாழ்க்கையில ஜெபம் கேட்கப்படாத சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது நாம் என்ன யோசிக்கிறோம்? ஐயா, நான் செய்த பாவம் தேவனுக்கும் எனக்கும் நடுவில் பிரிவினை உண்டாக்கி விட்டது என்று நாம் கலங்க ஆரம்பிக்கிறோம். நல்லா கேட்கணும். உன் ஜெபம் கேட்கப்படவில்லையானால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கரம் குறுகி போகல. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஐயா, இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. நான் செய்த பாவம் தேவனுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கிட்டு, ஆதலால் தேவன் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்றால சொல்லி இருக்கிறது. ஆமா ஐயா, இது பழைய ஏற்பாட்டிலே இயேசு வருகிறதுக்கு முன்பாக, இயேசு பிறக்கிறதற்கு முன்பாக இருக்கிற சத்தியம். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. ஆமா ஐயா, நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பாவம் இருந்தது. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை இருந்தது. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு தடை இருந்தது. அதோடு நிறுத்தலைங்க. நல்லா கேளுங்களே. ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை பார்க்கலாமே. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஹல்லேலூயா. சகோதரனே, ஒருவனும் இல்லை என்று அவர் கண்டார். ஒருவனும் இல்லை. ஐயா, இந்த பிரிவினையை உடைக்கிறதற்கு, பாவத்தை உடைக்கிறதற்கு ஒருவனும் இல்லை என்று அவர் கண்டார். ஓ ஹல்லேலூயா. அவர் கண்டார். ஆதலால் அவருடைய சொந்த கரம் அவருக்கு நீதியை உருவாக்கினது. அவருடைய சொந்த கரம் அவருக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. சகோதரனே, சகோதரியே, நீ இந்த பாவத்தை நீ மேற்கொள்ள முடியாது என்று அறிந்து அவர் சொந்த குமாரனை அனுப்பினார். அவர் சொந்த கரத்தை அவர் நீட்டினார். அவர் இயேசு என்று பெயர் கொடுத்தார்கள். அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் எதற்கு வந்தார் தெரியுமா? இந்த பிரிவினையை உடைத்து விட்டேன், உன் பாவங்கள் நிவர்த்தி ஆனது என்று அவர் கூக்குரல் சொல்லும்படியாக, சத்தியத்தை சொல்லும்படியாக அவர் இறங்கி வந்தாருங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை, நல்லா கேட்கணும், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை, நல்லா கேட்கணும், தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பாவங்களை மாத்திரம் என்று சொல்லலைங்க. தேவன் கிறிஸ்தவர்களுடைய பாவங்களை மாத்திரம் என்று சொல்லலைங்க. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, போதுங்க, அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நீ அதை அறிக்கை செய்தாலும் சரி, அறிக்கை செய்யாமல் நீ இருந்தாலும் சரி, உன் பாவம் தேவன் கண்களிலே மன்னிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? உனக்காக, உன் பாவத்தை நிவர்த்தி ஆக்குறதற்காக அவர் குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசுவை அனுப்பினார். உலகத்தின் பாவத்தை எண்ணாமல் அவர் குமாரனை அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை ஒப்புரவாக்கி விட்டாருங்க. ஓ, இதை விசுவாசிக்கிறாயா மகனே? இதை விசுவாசிக்கிறாயா? இதுதாங்க சத்தியம். அநேகர் இடத்துல வந்து சொல்லுவாங்க, நீ பாவத்துக்காக நீ அழணும், நீ பாவத்திற்காக நீ கதறணும், நீ பாவத்திற்காக நீ மன்னிப்பு கேட்டு கேட்டு புலம்பணும். இல்லப்பா, வேண்டாம் வேண்டாம். அந்நிய மதங்கள் அப்படி சொல்லும்.
நீ காசி போ என்று சொல்லும்.